ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பார்ட் 2. அதாவது ஸ்பின்னிங் கண்டென்ட்டோட பார்ட் 2 வந்துட்டோம். அட்டாக்கிங்கோட பார்ட் 2 வீடியோ வந்து இன்னைக்கு ஷார்ப்பாக வந்து மத்தியானம் அப்லோட் ஆயிரும். ஸோ எல்லோரும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக டொனால்டு ஸ்டெப்பில் போட்டு போவோம். ஸோ இந்த தடவை நம்ம கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நம்ம இந்த ஈவெண்ட் உள்ள போவோம். ஈவெண்ட் உள்ள போய் நம்ம வெளியே வந்து கிளியர் கேட்ச் கொடுத்தோம்னா செட் ஆக மாட்டேங்குது. அதில் ஒரு சில சமயம் லக்கி ஏறுது. ஆனால் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற பண்டில் தவிர மற்ற 2 பண்டிலையும் கொடுத்து அமிச்சிடலாம் பார்த்தீங்களா. அதனால் நம்ம இப்போ கிளியர் கேட்ச் கொடுத்து டேரெக்டாக இந்த இங்கே போய் நம்ம ஸ்பின் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு வேறு எதுவும் வேணால் அந்த லுக் சேஞ்சர் மட்டும் கொடுத்துட்றாங்கன்னா உனக்கு கோடி புண்ணியமாக போகும். எடுத்த உடனே 3-1 தான் கொடுக்குறான். சொல்கிறையா அங்கே கொடுத்து தள்ளிட்டான். பரவாயில்ல, 200 டோக்கன் வந்துருச்சு. ஸோ இன்னொரு டோக்கன் தான். அதுக்குள்ளே என்ன அலைய வைக்க போகிறோம்னு தெரில. இப்போ அடுத்த 90 ஸ்பின் இதில் என்னத்தை கொடுக்குறான்னு பார்ப்போம். அதானே 3-2-2-1 கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உருப்படாதீங்க. தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு யாரும் ஸ்பின் பண்ணி உங்கள் காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இவன்கிட்ட வாய்க்கிலேயே கத்தி எனக்கு கடைசியில் கொடுக்கல. இந்த 500 டைமண்டும் தண்டமாக தான் போச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னொன்று தோணுச்சு, நம்ம இதிலேயே மட்டும் ஸ்பின் பண்ணால் எப்படி, இந்த ஒரு இதுக்கு ஸ்பின் பண்ணால் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ இந்த பக்கம் எல்லா ஈவெண்ட்டையும் இப்படி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டேப் பண்ணிட்டு கடைசியில் இந்த சம்மர் வெக்கேஷன் ஈவெண்ட்டில் வந்து நின்றுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் யூனிவர்சல் டோக்கன் தான், அதே யூனிவர்சல் டோக்கன் தான். இப்போ இதில் ஸ்பின் பண்ணி ஏதாவது நமக்கு பண்டில் கிடச்சிட்டால் ஆகும் தானே. அப்படியே இதில் ஒரு ஸ்பின் போட்டேங்க. பார்த்தா கடைசியில் ஒரு பண்டிலை தூக்கி கொடுத்துட்டான். அடாகரேனா இப்போ இது அதில் கொடுத்துருந்தாவது நான் போயிருப்பேனடா, ஏன்டா இப்படி என்ன சோதிக்கிறேன்னு பார்த்தா கடைசியில் இதில் ஒரு பண்டில் விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு கலெக்ஷன் கார்டு யூஸ் ஆச்சு, அது ஒரே பரவாயில்ல. இப்போ எத்தனை மொத்தம் 233 டோக்கன் இருக்கு. சரி ஓகே, நம்மக்கிட்ட எத்தனை 60 இது இருக்கு. அதுக்குள்ளே ஏதாவது கொடுக்குறானான்னு பார்ப்போம். இனி இதில் வேணாம், டைரெக்டாக நம்ம அப்படியே அந்த இதுக்கே போயிடுவோம். அதாவது நம்ம அந்த ரிங் இவெண்ட்டுக்கு போய் இந்த பொருள் கொடுத்துருந்தாவே ஏதாவது கண்ணாடியாவது ஒருத்தர் வந்துருக்கும். சரி இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இதில் ஒரு 60 இருக்கா, 20 போடுவோம். ஸோ இப்போ இதில் வந்து 60 டைமண்டில் 20வது ஸ்பின்னு. ஸோ ஏன் வெயிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிட்டு இருக்கேன். நல்லா இது கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 1 கொடுத்துட்டியான், ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரொம்பவும் சோதிக்கிறாங்க என்ன. இப்போ அடுத்து ஒரு 20. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க காய்ஸ், எனக்கு ஒரு மோட்டிவாவது இருக்கும். ஸோ இப்போ அடுத்து 20, லாஸ்ட் 20 கர்நாக்கால ஏதாவது கொடுத்துரு. நன்னாரி ஃபயர ஏன்னா உனக்கு அறிவு கலை இதை போய் தொலைஞ்சிட்டான். நாதாரி ஃபய மொத்தம் 284 வந்துருச்சு. ஆனால் அதுக்கு இந்த பண்டில் கொடுத்துருக்கலாம்லங்க அவன். டே கர்நாக்காரா, நான் சொல்கிறேன், தலை வலியோட சொல்கிறேன், இந்த காசு உனக்கு நிலைக்காது. எப்படியா இருந்தாலும் உனக்கு இந்த காசு நினைக்காது. கடைசியில் 285 டோக்கன் வந்துச்சு. ஒரு 15 டோக்கனுக்கு கையில் விட்டால உன்னை இந்த காசு நிற்க. நான் தலைவலியோடு சொல்றேன், இந்த கருணாக்காரனை கண்டிப்பா அந்த காசு நிக்காதுங்க, அடிச்சு சொல்றேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.